பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த இடத்துல நம்ம எசேக்கியா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எசேக்கியா தன் வாழ்ந்த நாட்கள்ல வியாதி பெறுகிறார். இந்த வியாதியினால ஒரு காரியம் ஏற்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். அந்த தீர்க்கதரிசி போய் நேரா என்ன செய்யறாரு, எசேக்கியா ராஜாவை பார்த்து, நீ சாக போற, உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்து, அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டுட்டு உடனே இந்த எசேக்கியா என்ன செய்யறாரு பாருங்க, தனக்கு முன்னாடி இருக்கிற மந்திரிமார்களையோ அமைச்சர்மார்களையோ இல்ல தன்னுடைய குடும்பத்தினரையோ பார்க்காம புலம்பாம அழுகாம என்ன செய்யறாரு, சுவர்புறமா திரும்புறாரு. அழுது ஜெபிக்கிறார். என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே, உமக்கு முன்னாடி உண்மையும் உத்தமமாக மனத்தாழ்மையாக நடந்தேன், அது மாத்திரமல்ல உங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து 15 வருஷத்தை கூட்டி தரார். அவருடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா 15 வருஷத்தை கூட வைத்திருக்கிறார் எசேக்கியா ராஜாவுக்கு. ஏன் அப்படின்னா, எசேக்கியா கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நடந்து கொண்டாராம், உண்மையும் உத்தமமா நடந்து கொண்டார். நம்ம நடந்துக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. 2வது, கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி நன்மையானதை செய்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்? பார்வையில நம்ம கண்ணை மறைச்சிடலாம், ஏமாத்திரலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை நம்ம மீது எப்பவும் 24 மணி நேரமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நன்மையை தான் செய்யறோமா, நன்மையை தான் யோசிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதையெல்லாம் செய்யாம நாம் எசேக்கியாவை போல ஒரு பிரச்சனை ஆபத்து வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை செஞ்சோம்னா கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிறத நீங்களே உங்க சொந்த மனசாட்சியை தொட்டு கேளுங்க. தயவு செய்து மனந்திரு. எசேக்கியா ராஜாவை போல நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரிய, இன்னைக்கு நாமும் கூட உண்மை உத்தமமா மனத்தாழ்மையா நடப்ப ஆண்டவரே, அது மாத்திரமல்ல உமக்கு முன்னாடி உம்முடைய பார்வையில நான் நலமானதை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அந்த ஜெபத்தை செய்யும் போது, நம்ம வாழ்ந்து காமிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமமாய் மனத்தாழ்மையும் ஓட ஆண்டவர், அது மாத்திரம் இல்ல, இதோ உமக்கு முன்னாடி நலமானதை செய்தாரே, அப்படியாகவே நாங்களும் வாழும்போது என் தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. இதோ என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவை கொடுத்து நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதான்னு சொன்னீங்கல்ல, எங்க நம்பிக்கை உமக்குள்ள வீண் போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பு என்பதாய் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கூடவே இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.